நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டிய ஒன்று நாம் செய்கிற வேலை. இல்லைஎன்றால் நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறவர்கள் செய்கிற வேலை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த வேலை என்கிறது மிக அவசியமான ஒன்று. இது வேலைக்கு போகிறவர்களுக்கு சில நேரத்தில் ரொம்ப கடினமாய் தெரியும். ஐயோ, நம்ம இன்னைக்கு வேலைக்கு போகிறோமே, எதுக்குடா இந்த நாள் வருது, ஏன் வேலைக்கு போகிறோம், இந்த வேலை செய்யாமல் லீவ் இருந்தால் நல்லா இருக்கும்ல, இந்த இந்த ஃபேக்ட்ரி இழுத்து மூடுனா நல்லா இருக்கும்ல அப்படின்னெல்லாம் நிறைய பேர் தங்களுடைய வேலையை நினைத்து வருத்தப்படுவாங்க. அந்த வேலை செய்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது. எனக்கு வேலை செய்யாமல் ஒரு வாழ்க்கை கடவுள் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் நான் உண்மையிலே நம்புகிறேன், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய பெருத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்வது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். உங்களை வேலை செய்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு ஒரு பெரிய சம்பளமோ சின்ன சம்பளமோ, ஆனால் தினமும் நீங்கள் வேலைக்கு போகிறது போல ஒரு வேலையை கர்த்தர் தந்திருக்கிறார்ல, அதற்காக ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. சாதாரணமான வேலையை கிடைத்தாலும் வேலையில் இருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, தினம் தினம் நான் போகிறதற்கு நீர் எனக்கு நல்ல ஒரு வேலையை தந்ததற்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் ஒரு வாலிப தம்பியை நான் சந்தித்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவனுடைய வாழ்க்கை. அப்போ அந்த மாதிரி இருக்கிற வாலிபர்களுக்காக நான் அதிகமாக ஜெபித்தேன். எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்படின்னா, அவன் வெளியூர்ல இருந்து கோயம்புத்தூர் பட்டணத்தில் அவன் ஒரு பெரிய காலேஜில் படித்த பையன். அவனுடைய அப்பா சமீப காலத்தில் அவனுடைய தகப்பனார் இறந்து விட்டார். அவனுக்கு ஒரு சின்ன தம்பி ஒருத்தன் இருக்கிறான். அவன் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறான். முழு குடும்ப பொறுப்பும் குடும்ப பாரமும் இவனுடைய தலையின் மேலே வந்துச்சு. அதனால அவன் காலேஜில் நல்ல படிப்பு படித்ததுனால காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போதே கேம்பஸ் இன்டர்வியூவில் அவன் செலக்ட் ஆகிட்டான். அவனுக்கு வேலை கிடச்சிருச்சு. இந்த வேலை கிடைச்ச உடனே சந்தோஷமான அந்த வேலையை அவன் செய்து கொண்டிருந்தான். திடீரென்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, எப்பா, இந்த வேலை உனக்கு ஆசீர்வாதமாக இருந்தாலும் இன்னும் நீ நல்லா டெவலப் ஆகணும், நீ இந்த கம்பெனிலே இருந்தேன்னா நீ டெவலப் ஆக முடியாது, நீ வேற இடத்துல நீ சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இவன் எதையுமே யோசிக்காம அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துல வேலைக்கு போயிட்டான். ஆனால் அவன் இரண்டாவதாக வேலைக்கு போன இடம் அவனுக்கு சுத்தமாக செட் ஆகலை. அப்புறம் அந்த வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. வேலையை விட்டுட்டான். தான் வேலையை விட்ட செய்தியை தன்னுடைய அம்மாவுக்கு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்க அம்மா ஊரில் இவனை நம்பி தான் அவங்க அம்மா தன்னுடைய குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதனால இந்த பிள்ளை அம்மாட்ட சொல்லவும் முடியாது, வேலைக்கும் போக முடியாமல் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா 1.5 ஆண்டுகளாகி தன்னுடைய சர்டிஃபிகேட்டை எடுத்துட்டு ஒவ்வொரு கம்பெனிலையும் போய் எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி நாங்கள் தர்றோம், நீங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட மாட்டாங்க. சரி, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், நான் ஒரு ரூமில் இருக்கிறேன், எங்களுடைய ரூம் மெட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நான் சமைச்சிருவேன், நான் சமைக்கிறதுனால அவங்களுக்கு சாப்பாடையும் தூங்குறதுக்கும் எனக்கு இடத்த கொடுத்துட்றாங்க. சரி, வீட்டில் சொல்லாமல் இருக்கிறியே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், வீட்டில் நான் வேலைக்கு போகாதது தெரியாது, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு தான் எங்கள் வீட்டில் நினச்சிட்டு இருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, எங்களுடைய சொந்தக்காரங்க நிறைய பேரிடத்துல 2 லட்சம் ரூபாய் இதுவரைக்கும் நான் கடன் வாங்கியிருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தரிடத்துலேருந்து கடன் வாங்கி எங்கள் வீட்டுக்கு 6000 ரூபாய் நான் அனுப்புகிறேன். எங்கள் அம்மாவுக்கு நான் வேலை செஞ்சு என் பையன் எனக்கு பணம் அனுப்புகிறான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் 1.5 வருஷமாக நான் கடன் வாங்கி ஒவ்வொருத்தருக்கும் நான் அது ஒவ்வொரு மாதமும் எங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கிறேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் கடன் முடியணும்னு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னாரு. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலை சின்னதோ பெரியதோ, ஆண்டவருக்கு அதற்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு வேலை கொடுத்துருக்காருல்ல. அப்போ வேலையில இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்க வாழ்க்கையில நீங்கள் கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. இந்த சம்பவம் மட்டுமல்ல, இன்னும் அநேக சம்பவங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா, நீங்கள் ஒன்று செய்யுங்க, அந்த வேலையில் இருந்து நீங்க வெளியே வரணும்னு நீங்க நினைக்க கூடாது. ஒருவேளை உங்களுடைய உயர்வுக்காக பலர் உங்களை மோட்டிவேட் பண்ணலாம், ஆனால் உங்களை கர்த்தர் கொண்டு வர மாட்டார் அப்படின்னு நான் சொல்லலை. ஆண்டவர் நீங்கள் செய்கிற வேலையில் இருந்து அடுத்த உயர்வை கொடுப்பதற்கு, அடுத்த இடத்துல உங்களை நடுவதற்கு ஆண்டவர் நிறைய அடையாளங்களை கொடுப்பாரு. அதற்கு வேண்டிய திறந்த வாசல்களை கர்த்தர் கொடுப்பாரு. ஆனா எதுவுமே இல்லாம யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்றதற்காக உங்களுக்கு இருக்கிற வேலையை தயவு செய்து விட்டுறாதீங்க. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எடுக்க வேண்டிய மிகப்பெரிய தீர்மானம் என்னன்னா, ஆண்டவர் ஒரு இடத்துல உங்களை வேலைக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணார்னா, அந்த இடத்திலிருந்து நீங்களாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது.
சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கஷ்டம் வந்துச்சா உடனே ரொம்ப யாராவது ஒருத்தர் எதிர்பார்க்கிறாங்களா, யாராவது ஒருத்தர் திட்டுறாங்களா, உடனே இவங்க சொல்றாங்க இல்ல இல்ல நமக்கு இங்க செட் ஆகாது, எல்லாரும் நம்மளை ரொம்ப திட்டுறாங்க, மேனேஜர் என்ன திட்டுறாரு, ஓனர் என்ன திட்டுறாரு, நமக்கு ஓவர் ப்ரெஷரா இருக்குது, கண்டிப்பா இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், வேற ஒரு இடத்துல உடனே ஷிஃப்ட் ஆவேன். நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், சில நேரங்களில் ஆண்டவர் வேலை ஸ்தலத்தில் அப்படிப்பட்ட நெருக்கங்களை உங்களுக்கு கொடுக்கிறது உயர்வுக்காக இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியேலோடு கூட வேலை செய்த எல்லாருமே தானியேல் அங்கே இருக்கக்கூடாது என்று நினைத்தார்கள், அவன் மேல் பொறாமைப்பட்டார்கள். வேதம் சொல்லுது, அவனை ஏதாவது ஒரு வேலையில தப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க சுத்திட்டே தெரிஞ்சாங்க, எப்படியாவது இவன் மேல ஒரு தப்பு கண்டுபிடிக்கணும், இவனை இந்த இடத்துல இருந்து தூக்கணும். ஆனா அவனை எந்த தவறையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியில் அவர்கள் ராஜாவிடத்துல போய் தந்திரமாய் ஒரு காரியத்தை செய்து, இப்படி உங்களை ஆராதிக்கிறவங்கள சிங்க கபில போடணும்னு ஒரு தாக்கீதை எழுதி வாங்கினாங்க. ராஜாவுக்கு இது தெரியாது. ஆனா தன்னுடைய வேலைக்கு, தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு பயந்து அவன் ஆண்டவரை ஆராதிக்காமும் இல்லை, அந்த இடத்தை விட்டு போகணும்னு நினைக்கல. ஆனா முடிவில் வேதம் சொல்லுது, எந்த எதிரிகள் தனக்கு விரோதமாய் வந்தார்களோ, சுற்றி இருக்கிற வேலைக்காரர்கள் தன்னோடு கூட வேலை செய்கிறவர் அவன் மேல் பொறாமைப்பட்டவனை தூக்கணும்னு நினைச்சாங்களோ, அவங்க தான் மாண்டு போனாங்களே தவிர கர்த்தர் தானியேலை அந்த இடத்துல ஜெயமாய் நடத்தினார். அவன் தலையை கர்த்தர் உயர்த்தினார். நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் எழும்பலாம், எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் உங்களை குறித்து தவறுகளை கண்டுபிடித்து மேனேஜர்கிட்ட போட்டு கொடுக்கிறது, ஓனர்கிட்ட போட்டு கொடுக்கிறது, உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரே. ஆனால் அந்த வேலை ஸ்தலத்தில் உங்களை நிலைப்படுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். மனிதர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை அந்த இடத்துல நிலைநாட்டின கர்த்தர் கடைசி வரையிலும் நடத்துறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சோ ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரே, ஆனால் அந்த வேலையில் இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நீங்க வெளியே போகணும்னு நினைக்க கூடாது, இன்னொரு இடத்தை நீங்க தேடக்கூடாது. இதற்கு இது மட்டுமல்ல, இன்னொரு உதாரணமும் இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதக்காரனாகிய தாவீதிற்கு ஒரு நல்ல ஆலோசனைக்காரன் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, அகித்தோப்பேல் என்கிற ஒரு ஆலோசனைக்காரன். இந்த ஆலோசனைக்காரனுடைய ஆலோசனை தாவீதுக்கு எப்படி இருந்துச்சாமா, ஆண்டவரே கடவுளே நேரடியா பேசுறது மாதிரி இருக்குமாமா. அவ்வளவு அழகா ஆலோசனை கொடுக்கிறவன் தான் யாருன்னா இந்த அகித்தோப்பேல். அவ்வளவு அழகா ஆலோசனை கொடுப்பான். ஆனா அந்த தாவீதினுடைய மகன் அப்சலோம் அவனுக்கு விரோதமா எழும்புகிறான், தாவீதுக்கு விரோதமா எழும்புகிறான். பாருங்க, இவன் பாரு, இப்ப அக்கறை மாட்டுக்கு இக்கறை பச்சைன்றது மாதிரி தாவீதோட இவன் இருந்திருந்தான்னா இவனுடைய ஆலோசனை பலம் பெற்றிருக்கும். தாவீது இவனிடத்துல தான் ஆலோசனை நிறைய கேட்டிருப்பான். இப்போ தாவீது ராஜாவுக்கு எதிராக எழும்பின அப்சலோம் இடத்துல போய் இந்த அகித்தோப்பேல் சேர்ந்துட்டான், தன்னுடைய வேலையை விட்டுட்டான். ஏன் விட்டுட்டான் அப்படின்னா, நான் நம்புறேன் அப்சலோம் அவனுக்கு இன்பமாய் பேசியிருப்பான். தாவீது ஃபர்ஸ்ட் உள்ள ஆளானதுனால அவனை கொஞ்சம் கடினமாக நடத்தியிருப்பாரு. இவன் இப்போ உள்ள ஆளானதுனால இவனுக்கு நிறைய மதிப்பு கிடைக்கும், நம்முடைய வார்த்தையை ரொம்ப ஏற்றுக்குவாங்க, நம்முடைய வார்த்தையை தட்ட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு தாவீதினிடத்திலே ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் இப்பொழுது தாவீதிற்கு எதிராளியான அப்சலோம் இடத்தில் ஆலோசனைக்காரனாக மாறினான். நடந்தது என்ன அப்படின்னா, அவனுடைய ஆலோசனையை அப்சலோம் என்ன பண்ணான்னா வேண்டான்னு உதறிட்டான். உன் ஆலோசனை வேணாப்பா, ஊசாயினுடைய ஆலோசனை தான்ப்பா எனக்கு நல்ல ஆலோசனையா தெரியுது. வேதம் சொல்லுது, தன்னுடைய ஆலோசனையின்படி ராஜா அந்த அப்சலோம் கேட்கலன்றதுக்காக இவன் போய் தன்னுடைய காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தி அவன் தற்கொலை செய்து மாண்டு போனான் என்று வேதம் சொல்லுது. அப்போ இன்றைக்கு இந்த மாலை வேளையில யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம், சும்மா வேலையை மாத்திட்டே இருக்கக்கூடாது. சிலருக்கு ஒன்று சொன்னா அவ்வளோதான் பொறுக்காது, எதுவுமே சொல்லக்கூடாது. அவங்கள ஏதாவது ஒன்று சொல்லிட்டான்னா உடனே அவங்களுக்கு சுருன்னு கோவம் வந்துடும். நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன், இத்தனை நாள் நான் உங்களை வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன், இவ்வளோ கமிட்மெண்ட்டோட நான் வர்றேன், என்னை பற்றி இப்படி பேசுறீங்க, தப்பா பேசுறீங்க. நான் சொல்றேன், நம்ம வேலைக்காரர்களாக இருப்போமே ஆனால் நமக்கு எஜமானர்கள் நம்மை தண்டிக்கிறதற்கு, நம்மளை கண்டிக்கிறதற்கு உரிமை, சொல்லுங்க, உரிமை உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படியணும்னு தான் சொல்றாரே தவிர மேலான அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கணும்னு சொல்றது இல்லை. நிறைய பேர் நம்முடைய பாரத பிரதமர், இன்னும் நம்முடைய நாட்டை ஆளுகிறவர்கள், நம்முடைய தமிழ்நாட்டை ஆளுறவங்க, இவங்களை எல்லாரையும் வாப்போன்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. நிறைய பேர் பயங்கரமா நிறைய பேர் திட்டுவாங்க, நிறைய பேர் அவங்களுக்காக மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க, அவங்கள ரொம்ப தரக்குறைவா பேசுவாங்க. நான் ஒன்று சொல்றேன், பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, ராஜாவை மனதிலும் நிந்தியாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நல்லா கவனிங்க, ராஜாவை மனதிலும் நிந்தியாதே. உங்களுக்கு ராஜாவாய் அதிகாரியாய்
அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ, அவர்கள் செய்கிறது நியாயமானதோ நியாயம் இல்லையோ, அவர்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கட்டும். ஆனால் ஒரு நாளும் நமக்கு அதிகாரியாய் வைக்கப்படுகிறவர்களை வா போ பேர் சொல்லி, இல்லைன்னா யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்றதுக்காக மிமிஸ்க அதெல்லாம் கிரியேட் பண்ணி அப்படியெல்லாம் பேசவே கூடாது. நமக்கு அதிகாரங்கள் எல்லாம் யாரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றால் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். ஸோ இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க. ஆண்டவரே, நீர் இந்த இடத்துல என்னை உயர்த்துவீர், இந்த வேலையில் நீர் என்னை உயர்த்துவீர், இந்த ஜனங்களுக்கு முன்பாக கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவீர். நீரா என்னை எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் நானா வெளியே போறதுக்கு முயற்சி எடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஏற்ற காலம் வரும்போது கர்த்தரை உங்களை வெளியே எடுத்துட்டு போவாரு. ஆண்டவர் கொண்டு போனார் என்றால் இப்பொழுது இருக்கிறத விட கர்த்தர் பெஸ்டா தான் உங்களுக்கு தருவாரே தவிர குறைவாய் தரவே மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க எடுக்காம, நீங்க வழியை திறக்காம, நீங்க என்ன கொண்டு போய் உட்கார வைக்காம, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் செய்வேன்னு நீங்க நில்லுங்க. ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆமோதிக்கிறீர்களா? ஸோ எல்லாரும் வேலையில் இருக்கிற எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுங்க. எப்பொழுதுமே ஆண்டவரிடத்துல கேட்காம, ஆண்டவருடைய நடத்துதல் இல்லாம, இல்லை ஆண்டவர் ஒரு வழியை திறக்காம இன்னொரு இடத்துல இதுவும் இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலை தேட போகக்கூடாது. நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, இருக்கிற வேலையை விட்டு புது வேலை தேட போவாங்க. நான் சொல்றேன், புது வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் பழைய வேலை விட்டா கூட பரவாயில்ல. புது வேலையிலையாவது செட்டில் ஆயாச்சு, சரி அதுலையாவது போகலாம். அதை விட்டுட்டு இங்கே தேடுறன்ற பேர் வழியில் நிறைய பேர் இன்னைக்கு வேலையே இல்லாமல் பல வருஷங்களாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த தவறை யாரும் செய்யாதபடி எவ்வளோ கடினமாக இருந்தாலும் நான் வேலை செய்வேன் ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வேலையில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்தை எடுத்து வாசிப்பீர்களானால் அங்கே ஒரு நல்ல வேலைக்காரன் ஒருவன் இருக்கிறார். எடுத்துக்கொள்ளலாம். எஸ்தரின் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எஸ்தரின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடிகளின் புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளர்களில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்னாவும் தேரசும் ராஜாவாகிய அகாஸ்வாரின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதி இருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டார். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளி முற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டார். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை அன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜவஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரையும், அவர் சிரசில் தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அவன் வஸ்திரமும் குதிரையும் ராஜா அவனுடைய பிரதானியாகிய பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாய் கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றையும் தவறாதபடி பார் என்றார். அல்லேலூயா. இந்த இடத்துல மொர்தெகாய் என்கிற ஒரு நல்ல வேலைக்காரன் இருக்கிறார். இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை பெரிய வேலையெல்லாம் இல்லை, சாதாரணமான ஒரு வேலை. நம்முடைய ஊரினுடைய பாஷையின்படி சொல்ல போனா அவன் அந்த ராஜாவுக்கு இல்லைன்னா அந்த ராஜா அரண்மனைக்கு வாட்ச்மேன், அவ்வளவுதான். கேட்டை திறந்து விடுகிறான், கேட்டை மூடுகிறவன். உள்ள வர்றவங்க எல்லாம் வரும்போது கேட்டை திறந்து விடணும், அந்த மாதிரி ஒரு வாட்ச்மேன். ஆனா இவன் தன்னுடைய வேலையில எப்படி இருக்கிறான் அப்படின்னா, ராஜாவை கொல்லுவதற்காக 2 பேர் சதி ஆலோசனை செய்கிறார்கள். நன்றாய் கவனிங்க, எல்லாரும் ரொம்ப என்ன கவனமா கவனிக்கணும். ராஜாவை கொல்லும்படி 2 பேர் சதி ஆலோசனை பண்றத, இவன் ராஜாவை கொல்றதுக்கு இந்த மாதிரி 2 பேர் சதி ஆலோசனை பண்றாங்கன்றத ராஜாவுக்கு சொல்லி ராஜாவுடைய உயிரை காப்பாற்றி விட்டான். இது நீங்க நினைக்கிறது மாதிரி சாதாரணமான வேலை அல்ல.
ராஜாவையே கொல்றதற்கு 2 பேர் பிளான் போடுறாங்கன்னா அவன் எப்பேற்பட்ட ஞானம் உள்ளவனா இல்ல எப்பேற்பட்ட தைரியம் உள்ளவனா இருங்கன்னு பாருங்க. ஒருவேளை இவன் சொல்லி கொடுக்க போகிறத அவர்கள் அறிந்து விட்டால் அதன் மூலமாக இவனுடைய உயிர் போறதற்கு கூட வாய்ப்பு இருக்குது, இவனை கொல்றதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனா இவன் எதையுமே பொருட்படுத்தல. எனக்கு கொடுத்திருக்கிற வேலை ராஜாவை காப்பாற்றக்கூடிய வேலை. இப்ப நான் ராஜாவை கொல்லுவதை அறிஞ்சிட்டேன், இனி நான் அமைதியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி போய் ராஜாவுடைய சமூகத்தில் போய் சொல்லி ராஜாவுடைய உயிரை காப்பாற்றிவிட்டான். இன்று ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலையை நீங்க சின்சியரா நீங்க செய்யல அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு நிலைவரமா இருக்காது. நிறைய பேர் அதான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்களே, திராட்சை ஆலையிலே உட்கார்ந்து நீ திராட்சை பழத்தை பிழியும் போது வேதனையோடும் வெறுப்போடும் பிழிஞ்சிட்ட அப்படின்னா அந்த திராட்சை ரசம் அல்ல, அது விஷமா மாறிடும் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு. இன்னைக்கு நிறைய பேர் தாங்கள் செய்கிற வேலையை இஷ்டமே இல்லாம தாங்க செய்யறாங்க, இஷ்டமே இல்லாம தாங்க செய்யறாங்க. இல்லைங்க, நீங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையில நீங்க 100% பர்ஃபெக்டா செய்யணும்ன்றதை நீங்க நினைக்கணும். நீங்க எப்போ அப்படி நினைக்கிறீர்களோ அப்பதாங்க நீங்க டெவலப் ஆவீங்க. நிறைய பேருக்கு தர்ம அடி அடிக்கிறாங்க பாருங்களேன், ஏதோ நடந்தா போதும், ஏதோ நின்னா போதும், அந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்குமே ஆசை இல்லை. எவனோ ஒருத்தன் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு எல்லாம் சம்பளம் வாங்குறது இன்னொருத்தர்கிட்ட. அவங்க சம்பளம் கொடுத்தாதான் அந்த ஓனர் நல்லா இருந்தாதான் இவங்க நல்லா இருக்க முடியும். அந்த ஓனருக்கு வருமானம் இல்லைன்னா இவர் அந்த வேலையை விட்டு போக வேண்டியதான். நான் சொல்றேன், நமக்கு ஒருத்தர் சம்பளம் கொடுக்கிறாரு என்று சொன்னால் நமக்கு கொடுக்கிற சம்பளத்திற்கு நாம் உத்தரவாதம் நம்ம தான். வேலையில் இருக்கிறவங்க எல்லாம் கவனிங்க, உங்க வேலையை ஏனோ தானோன்னு செஞ்சிடாதீங்க. உங்க வேலையை ஏனோ தானோன்னு செஞ்சிடாதீங்க. ஏனோ தானோ என்று அந்த வேலையை நீங்கள் செய்வீர்களே ஆனால் வெகு சீக்கிரத்தில் நீங்க இருக்கிற இடத்துல இன்னொருத்தர் வந்து உட்காருவாருங்க, இன்னொருத்தர் அந்த வேலையில் அமர்த்தப்படுவாருங்க. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மையாய் சொல்கிறேன், இத்தனை ஆண்டுகளும் இந்த ஊழியத்தை நான் நடத்துறேன். ஆனா இந்த ஊழியத்தை நடத்தும் போது பெரிய கூட்டத்தையும் பார்த்திருக்கிறேன், சின்ன கூட்டத்தையும் பார்த்திருக்கிறேன், 1000 பேரையும் பார்த்திருக்கிறேன், 10 பேரையும் பார்த்திருக்கிறேன், 5 பேரையும் பார்த்திருக்கிறேன். ஆனா 1000 பேருக்கு பிரசன்டேஷனை விட அந்த 10 பேருடைய பிரசன்டேஷனை நான் இன்னும் கவனமா தாங்க செஞ்சுட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன், ஏதோ ஒருத்தரை உருவாக்கணும், அவங்க நடத்தட்டும், இவங்களை கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம், இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், இவங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சிலதை நினைச்சு விடுறதே தவிர, இல்லைனா என்னுடைய ஹெல்த் சரியில்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நம்ம அடுத்த மீட்டிங் கொஞ்சம் நல்லா பேசலாம், அடுத்து ஒரு முக்கியமான ஜெபம் வருது, நம்ம இந்த சின்ன ஜெபத்துக்கு நம்ம இப்படி நம்ம ஸ்டெயின் பண்ணிட்டோம்னா அந்த ஜெபத்தில் நம்ம பண்ண முடியாது, அதனால வேற ஒருத்தருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதே தவிர, எப்பொழுதும் என்னுடைய ஊழியத்தில் எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்டா ஆண்டவருக்காக செய்யணும்னு நான் நினைக்கிறேன். என் திராணிக்கு மிஞ்சி செய்யணும்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள தாழ்மையாய் நான் நம்புகிறேன். என்னுடைய ஊழியத்தை கர்த்தர் எதை பார்த்தாரோ இல்லையோ இந்த காரியங்களை பார்த்ததுனால ஆண்டவர் என்னை நம்பி ஊழியங்களை தந்து கொண்டே இருக்கிறார். நான் வெளியூருக்கு போய் ஊழியம் செய்யும் போது கூட ஒரு திருச்சபையில கூட நான் அசால்ட்டா இருந்ததில்லை. நான் பாருங்கள், சில திருநெல்வேலியில் ஒரு திருச்சபையில கூப்பிட்டாங்க. அந்த திருச்சபை எனக்கு அப்படி சின்ன சர்ச்சுன்னு அப்படிலாம் தெரியாது, அப்படிலாம் நான் கேட்கல. ஒரு ரொம்ப குட்டியான ஒரு சர்ச்சு, ஏன்னா ஒரு 15 பேர் உட்காந்துருப்பாங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அப் அண்ட் டவுன் கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அந்த இடத்துல போய் அந்த சர்ச்சில் உட்காந்து பார்த்தா வெறும் 15 பேர் தான் இருந்தாங்க. ஆனா அந்த 15 பேருக்கு என்னால எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா முடியுமோ, அங்க மைக் ஒர்க் ஆகல, ஃபேன் ஒர்க் ஆகல, ஜெனரேட்டர் போட்டாங்க, ஜெனரேட்டர் ஒர்க் ஆகல, எல்லாமே ஃபெயிலியர் அந்த மீட்டிங்ல. ஆனா நான் எப்பவும் ஒரு இடத்துக்கு போனா எத்தனை மணி நேரம் பிரசங்கம் பண்ணனோ, மைக்கே இல்லாம அத்தனை மணி நேரம் அந்த மைக்கை வச்சுட்டு கரண்ட் போனா கூட பரவாயில்லன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு தான் வந்தேன். எல்லாருக்குமே திருப்தியாய் அவங்கள ஒப்பு கொடுக்க வச்சு அவங்க ஜெபம் பண்ண வச்சு தான் கடந்து வந்தேன். அப்போ உங்களுடைய வேலையில நீங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில நீங்க சின்சியரா இருங்க, நீங்க உண்மையா இருங்க, நீங்க முழு இருதயத்தோட அந்த வேலையை செய்யுங்க. தங்களுக்கு எதிர்ப்பு வந்தா கூட பரவாயில்ல, நீங்க கை நீட்டி சம்பளம் வாங்குறதுனால அதை செய்யுங்க. பார்க்கிறது மனிதன் அல்ல, உங்களை மனிதனை விட கர்த்தர் பார்க்கிறார் என்று நீங்க நினைங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அந்தரங்கத்துல பார்க்கிற உன்னுடைய பிதா உனக்கு எப்படி பதில் கொடுப்பாராமா? வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார், வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு கீபோர்டிஸ்ட், நமக்கு வர்ற எல்லா கீபோர்டிஸ்ட்டுமே ஆண்டவர் நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கீபோர்டிஸ்ட் இருக்கிறாரு. அந்த கீபோர்டிஸ்ட் உலகத்திலேயே பல பரிசுத்தவான்களுக்கு வாசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு அந்த தம்பி டெவலப் ஆயிட்டான். ஒரு நல்ல ஒரு கீபோர்டிஸ்ட். அவனுடைய சாட்சி என்ன அப்படின்னா, பாட்டே தெரியாதவங்க பாடுவாங்க. அவங்க தாளத்திலையும் பாட மாட்டாங்க, ராகத்திலையும் பாட மாட்டாங்க. ஆனா ஒரு மூஞ்சி கூட சொல்லிக்காம தன்னால எவ்வளவு பர்ஃபெக்டா வாசிக்க முடியுமோ வாசிப்பாங்க.
பெரிய பெரிய ஆட்களுக்கு வாசிக்கிறோம். அந்த பலிபீடத்துல வந்து நின்னுட்டாருன்னா யார் பாடினாலும் பிச்சில பாடுறாங்களோ இல்லையோ தன்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துருவாரு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை ஆண்டவர் எவ்வளோ உயர்த்தி வச்சிருக்கிறத நான் கண்ணால பார்க்குறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாருமே உங்க கையில் என்ன ஊழியம் கொடுத்துருக்கிறா? ஒரு சாதாரணமான சமையல் வேலை உங்க கையில் கொடுத்துருக்கா? நிறைய பேருடைய கையில சமையல் வேலை மட்டும்தான் கொடுத்துருக்கு, வீடு கூட்டுற வேலை மட்டும்தான் கொடுத்துருக்கு, துணி துவைக்கிற வேலை மட்டும்தான் கொடுத்துருக்குது. உங்களுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் அந்த வேலையை நீங்க ரொம்ப சின்சியரா கரெக்டா நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா நான் சொல்றேன், யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் உங்களை உயர்த்துறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். யோசேப்பிட்ட இருந்த ஸ்பிரிட்டே அந்த ஸ்பிரிட் தான். தன்னுடைய வருத்தம் யாருக்குமே தெரியாது. தனக்குள்ள அவ்வளோ பெரிய கஷ்டத்தை அடக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அவன் வேதம் சொல்லுது, அவனுடைய தகப்பனார் அவனுடைய சகோதரர்கள் நடுவில் அவனை மட்டும் ரொம்ப அழகா வந்து நேசிச்சார். அவனுக்கு பல வர்ண அங்கேயே வாங்கி கொடுத்தார். இப்ப அந்நிய நாட்டுல அவனை வந்து ஒரு தரக்குறைவா நடத்துறாங்க. இங்க வா, எடுத்துட்டு வா, எடுத்துட்டு போ அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. நம்மளா இருந்தா நான் எப்படி இருந்தாலும் தெரியுமா, நான் என்னவா இருந்தவன் தெரியுமா, என்னையே இப்படி வேலை வாங்குறீங்களா அப்படின்னு எல்லாம் யோசிப்போம். ஆனா வேலை செய்ய தெரியாது, சொகுசாய் வாழ்ந்தவன். ஆனா அந்நிய நாட்டில் போய் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில வேதம் சொல்லுது பர்ஃபெக்டா செஞ்சான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனுடைய வீட்டினுடைய எஜமான் என்ன செஞ்சாரம்மா, தங்கிட்ட இருக்கிற எல்லா பொறுப்புகளையும் யார்கிட்ட கொடுத்தாரம்மா? யோசேப்பிட்ட கொடுத்தாரம்மா. எதனால? செய்கிற வேலையில பர்ஃபெக்ட். ஆமென் சொல்லுங்க. அதை எதை செய்தாலும் நம்ம எப்படி செய்யணுமா? கேட்கல, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அப்படி பர்ஃபெக்டா செய்யல அப்படின்னா நமக்குள்ள ஒழுங்கினோம் அப்படின்னு அர்த்தம், ஒழுக்கம் இல்லைன்னு அர்த்தம். அதுல நம்ம வந்து பெரிய வெற்றியை நம்ம அடைய முடியாது. நீங்க அந்த வேலையில பெரிய வேலை, நீங்க அங்க இருக்கிறீங்களோ இன்னொரு இடத்துல இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை தலைவனா மாத்துறாரோ, ஒருவேளை மாற்றவும் முடியும். கர்த்தர் ஒருவேளை மாற்றும் போது நீங்க ஏற்கனவே செய்கிறத பெஸ்டா செஞ்சீங்கன்னா நீங்கள் தலைவன் ஆகும்போது எல்லாவற்றையும் பெஸ்டா நீங்க செய்ய முடியும்னு நம்புறேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அதான் உலகத்தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, சொல்கிறதை செய்கிறதை திருந்த செய் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நீர் என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை சிறிதோ பெரியதோ, அது 10 பேர் என்கரேஜ் பண்றாங்களோ டிஸ்கரேஜ் பண்றாங்களோ அதை குறிச்செல்லாம் எனக்கு கவலை இல்லை. என் கையில கொடுத்துருக்கிற வேலையை நான் எப்படி செய்வேன் சொல்லுங்களேன்? பர்ஃபெக்டா செய்வாண்டுவரே, நேர்த்தியா செய்வாண்டுவரே, நீட்டா செய்வாண்டுவரே. எனக்கு தெரியும், ரத்தனபுரியில் ஒரு சிஸ்டர் இப்போ அவங்க தன்னுடைய சொந்த ஊருக்கு போனாங்க. அவருடைய வீட்டுக்கு ஒரு டைம் ஜெபம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்னை கூப்பிட்டு பாஸ்டர் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு திடீர்னு அவங்க வெளியே வந்துட்டு என்ன உள்ளே போக சொன்னாங்க. என்னடா இது புதிய இதுவாக இருக்குது அப்படின்னு கேட்டால், நீங்கள் உள்ளே போங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த வீட்டுக்குள்ளே மொத்தம் 2 பேர் தான் நிற்க முடியும். ஃபஸ்ட்டு நான் போனால் தான் இவங்களே வர முடியும். அதனால என்ன ஃபஸ்ட்டு போக சொல்லிட்டு திரும்ப வந்தாங்க. ஒரு சின்ன ஒரு குட்டி ரூம், அந்த ரூமுக்குள்ளே கிச்சன், அந்த ரூமுக்குள்ளேயே ஒரு பெட் போட்டிருக்காங்க, அந்த ரூமுக்குள்ளேயே ஒரு பீரோ வச்சிருக்கிறாங்க. அவ்வளோ குட்டியான ரூம். ஆனால் நான் போய் அந்த கட்டில் உட்காந்து சுற்றி முற்றி பார்த்தா அவ்வளோ ஒரே ஒரு ரூம் அந்த ரூம். ஆனால் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு. அந்த டம்ளரில் தண்ணி கொடுத்தாங்க பாருங்களேன், அந்த டம்ளர் புது டம்ளரில், பழைய டம்ளர், ஆனால் அவ்வளோ அழகாக க்ளீனாக. அவங்க பாத்திரத்தை எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பாத்திரத்தில் கூட அடியில் கருப்பே இல்லை, அவ்வளோ நல்ல பாத்திரம். நான் உடனே அன்னைக்கே ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவரே இந்த வீட்டை இவ்வளோ நீட்டாக வச்சிருக்கிற இந்த அம்மாவுக்கு உடனே ஒரு நல்ல வீட்டை கொடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1.5 வருஷத்துக்குள்ள அவருடைய தகப்பனாருக்கு விற்க வேண்டிய ஒரு லேண்டு நல்ல விலைக்கு விற்று இவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணி 1.5 வருஷத்துக்குள்ள ஆண்டவர் அவங்களுக்கு சொந்த வீடே கத்தர் கொடுத்துட்டார். சொந்த வீடை ஆண்டவர் கொடுத்துட்டார். அப்போ உங்கள் வேலையில் நீங்கள் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? நேர்த்தியா இருக்கு, நேர்த்தியா இருக்கு. உங்க வேலையில யாருக்காகவும் நீங்க பார்க்காதீங்க. நீங்க சில வேலை சிலர் நினைக்கலாம், அவ்வளவுதான் என்ன விட்டா யாருமே இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை, நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, நான் சொல்கிறேன், ஆண்டவரை பொறுத்த அளவில் அவருக்கு ஆயிரக்கணக்கான பேர் அவருடைய கருத்தில் இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அதே போல நம்மை விட டேலண்ட் உள்ளவங்க நிறைய பேர் நம்முடைய ஓனருக்கு கிடைப்பாங்க. நம்மை விட நம்பத்தக்கவர்கள் நிறைய பேர் நம்முடைய ஓனருக்கு கிடைப்பாங்க. ஆனா ஓனர் நம்மளை நம்புறாங்கன்னா அது ஆண்டவர் உங்க மேல வச்ச கிருபை. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? உங்க மேல ஆண்டவர் வச்ச பெரிய இரக்கம். என்னமோ ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டி ஓனருடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணி இருக்கிறார், மேனேஜருடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணி இருக்கிறார். அதை எவ்வளவு பெஸ்டா செய்யணுமோ செஞ்சிட்டீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் கர்த்தர் உயர்த்திட்டே போவார். ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ இன்றைக்கு வேலையில் இருக்கிற எல்லாருமே என் கையில் கொடுத்துருக்கிற பொறுப்பு சின்ன பொறுப்பாக இருந்தாலும் பெரிய பொறுப்பாக இருந்தாலும் நான் நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே. நீங்கள் கத்திரிடத்தில் கேளுங்க, உங்களுடைய உயர்வினுடைய மிகப்பெரிய அடியே இந்த அடி தாங்க, நேர்த்தியாய் செய்கிறது, நேர்த்தியாக செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்கள் வேதத்தில் ஆதியாகமத்தில் ஈசாக்குனுடைய வாழ்க்கையை எடுத்து வாசிக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை வேலையில எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஆதியாகமத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? 26ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 17வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தார். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டதுவையுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். ஈசாக்கின் வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கும் மேப்பரோடே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தங்களோட வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார், அதை குறித்தும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அல்லேலூயா. அந்த வசனங்களில் நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, வேறொரு துறவை வெட்டினான், வேறொரு துறவை வெட்டினான், வேறொரு துறவை வெட்டினான். அவர்கள் தூர்த்து போட்டார்கள், வேறொரு துறவை வெட்டினான். அவர்கள் தங்களுடையது என்று வழக்காடினார்கள், வேறொரு துறவை வெட்டினான். சோ இந்த ஈசாக்குனுடைய வேலையில ஆண்டவர் அவனை 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். அவனை செல்வசீமானாய் கர்த்தர் மாற்றினார். ஏன் மாத்தினார்னா, தன்னுடைய வேலையை அவன் நிறுத்தவே இல்லை. யாருக்காகவும் நிறுத்தல, எதிர்ப்புகளுக்காக நிறுத்தல. இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க எல்லாரும் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க செய்வனை வச்சுட்டாங்க, இவங்க செய்வனை வச்சுட்டாங்க, இவங்க ஆப்போசிட்டில் கடை வச்சுட்டாங்க, அவங்க ஆப்போசிட்டில் கடை வச்சுட்டாங்க, அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு நான் போய் இனி எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இல்லை இல்லை, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமையானால் நீங்க செய்ய வேண்டியதை யாருக்காகவும் நிறுத்தாதீங்க. நீங்க ஒரு துறவை அவங்க மூடும்போது இன்னொரு துறவை தோண்டுங்க. ஆண்டவர் ஏசேக்கு போனாலும் சித்தனா போனாலும் ரகபோத்துல கர்த்தர் உங்களை இடத்தை உண்டு பண்றதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய திருச்சபையில எதிர்ப்பு வரும்போது எத்தனையோ பேர் சொன்னார்கள், இந்த ஊழியத்தை நிறுத்தி விடுங்கள், இந்த ஊழியம் வேணாம், இந்த ஊழியத்தில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் ஏதோ ஒரு சர்ச்சில் கொண்டு போய் விட்டுட்டு நீங்களும் அப்படி அசிஸ்டண்டா இருங்க அப்படின்னு. ஆனா நான் ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன வந்தாலும் ஒருவேளை சுப்பாத்தா லே அவுட்ல இருந்து துரத்திட்டாங்களா, அதுக்கப்புறம் இல்லை ஃபர்ஸ்ட் பொங்கியம்மா ஸ்ட்ரீட்லேருந்து துரத்திட்டாங்களா, சுப்பாத்தா லே அவுட்டுக்கு போயிடுவோம். சுப்பாத்தா லே அவுட்லேருந்து துரத்திட்டாங்களா, தைரிட்டேர் ரோடுக்கு வந்துடுவோம். தைரிட்டேர் ரோடுல வந்தாங்களா, கோயம்புத்தூர்ல நமக்கு இல்லாத இடமா சொல்லுங்களேன்? கோயம்புத்தூர்ல சுத்தி இடம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கான்செப்ட் வேணும். என் கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, வேலையை யாருக்காகவும் நான் என்ன பண்ணிடக்கூடாது, கேட்கல, எதிர்ப்புக்கு வருகிறது என்கிறதற்காக நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, பொறாமைப்படுகிற ஜனங்கள் வருகிறாங்கன்றதுக்காக நீங்க என்ன பண்ணக்கூடாது. கண்டிப்பா பொறாம, சத்தமா சொல்லுங்க, எரிச்சல், எதிர்ப்பு, பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். நீங்க செஞ்சுட்டே இருங்க. உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நமக்குள்ளே இருக்கிறார். அது நடந்து தானே, அது வந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக நான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்துறதுக்காக ஆண்டவர் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். இன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் வேலையை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும், எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் என் கூட கர்த்தர் இருக்கிறார். இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை நான் பண்ண சொல்லலை, உங்க பணத்தை விரயமாக்குங்கன்னு நான் சொல்லலை. ஆனா தயவு செய்து நீங்க நிறுத்திடாதீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமோதிக்க முடியுமா? எத்தனை பேர்? சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, எத்தனையோ இடத்துல அவன் துரத்தனப்பட்ட போதும் கூட தன்னுடைய வாழ்க்கையை இனி முடிச்சு இனி ராஜ்யபாரத்துக்கு வர வேணாம்லாம் நினைக்கல. ஆண்டவர் உனக்கு ராஜ்யபாரம் குடிக்கிற வரைக்கும் போராடி கொண்டே இருந்தான், யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தான். அவனுடைய வேலையை அவன் கிளியரா செஞ்சான். ஆண்டவர் அவனை கர்த்தர் கொண்டு வந்து அவனை ஆச்சரியமா நிறுத்தினார். ஹல்லேலூயா. நெகேமியாவை குறித்து வேதம் சொல்கிறது, அலங்கத்தை கட்டுவதற்குள்ள ஆசையை கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஜெபம் பண்ணி ராஜாவிடத்துல பர்மிஷன் வாங்கிட்டான். ஆனா நிறைய எதிர்ப்பு அவனுக்கு வந்துருச்சு. அவன் சொல்றான், ஒரு கையில கத்தியையும் இன்னொரு கையினால வேலையும் நாங்க செஞ்சோம் அப்படின்றான். சரி, அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் கூட அதை செய்ய வேண்டான்ற எண்ணம் அவனுக்கு வரல, விட்டுட்டு போலான்ற எண்ணம் வரல. அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிற நம்பிக்கை இருந்தனால அலங்கத்தை கட்டி முடிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவர் நீங்க கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. செழிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவது வல்லவரா இருக்கிறார். அநேகருடைய வேலையை கர்த்தர் 2020 வருஷம் ஆசீர்வதிக்க போறாரு.
2 கரங்களை மேலே உயர்த்தி இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பதவி, ஆண்டவர் உங்களுக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேலையை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் முழு பலத்தோடு, ஏசப்பா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேலையை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இதை ஒரு நாள் நான் இழந்து விடக்கூடாது, இதை ஒரு நாளும் யாரும் பறித்து கொள்ளக்கூடாது. சத்தத்தை உயர்த்தி, ஏசப்பா யாரும் பறிச்சுக்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, சத்துரு என் கையிலிருந்து பிடுங்கிடக்கூடாது ராஜா. தகப்பனே தகப்பனே, நீர் பெரிய இரக்கத்தை எனக்கு செய்யும் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை நம்முடைய கையிலிருந்து பிடுங்கப்படுவது என்கிறது நம்மளால பொறுத்துக்க முடியாத ஒன்று. ஆண்டவரே, உயர்வின் மேல உயர்வை மட்டும் தந்து கண்டுருங்க. ஆனா என் கையில கொடுத்திருக்கிறத நீங்க ஒரு நாளை எடுத்துறாதீங்கப்பா. சொல்லுங்க ஏசப்பா சமூகத்துல எல்லாரும் ஜெபத்தோட கூட ஆண்டவர் இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல நம்மிடத்துல பேசினாரே. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி.